இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் ஒன்னாக இருந்தாலும் பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆண்டு தேர்தலை மனசுல வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் இல்லை. வழக்கம் போல ஈரத்துண்டுகள் தான். தமிழ்நாட்டிலிருந்து நாங்க தொடர்ந்து என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க, மெட்ரோ நிதியை கொடுங்க, பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க, ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க, புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க, ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க, வரி வருவாய 50% கொடுங்க, நீட்ல இருந்து விலக்கு கொடுங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க, தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க, கீழடி அறிக்கையை கொடுங்க. இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். தமிழ்நாட்டுக்கு 0 சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில ஒரு வித்தியாசமான போராட்டத்தை இப்போ அவர் அறிவிச்சிருக்காரு. பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 125 நாள் வேலை திட்டத்தை நாம தடுக்கிறோமா, அதுக்காக தான் போராட்டமா. அவர் முதல்ல அந்த சட்டத்தை பத்தி எதையாவது படிச்சாரா? அந்த சட்டத்தோட பேரை அவரால் சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா அவரோட அறிக்கையில அதை ஏன் குறிப்பிடல? 100 நாள் வேலை என்பது உரிமையா இருந்தபோது அப்ப 50 நாள் கூட பாஜக அரசு வேலை தரல.